அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அமல்களும் அபத்தங்களும் என்ற இந்த தொடர் உரையின் 6வது நாளில் நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இந்த உரையினுடைய முக்கியமான நோக்கம் அமல்களின் சிறப்புகள் என்கிற பெயரிலே தப்லீக் ஜமாத் மூலமாக பள்ளி வாயிலில் படிக்கப்படுகின்ற அந்த புத்தகத்தில் நிறைய அபத்தமான விஷயங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கின்றன என்பதை எடுத்து சொல்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதில் உள்ள பல செய்திகளை கடந்த 5 நாட்களாக நம்ம பார்த்தோம். பொதுவாக அமல்களால் நமக்கு என்ன விளைவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றிய அச்சம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்லக்கூடாது என்கிற ஒரு மன நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். மார்க்கத்தின் பெயரால் கட்டுக்கதைகளை சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தன்மைக்கு சொந்தம் கொண்டக்கூடாது. இதெல்லாம் ஏற்பட்டால் தான் அமலுடைய அதனுடைய பயன் கிடைக்க முடியும். ஏன்னா அமல் என்று சொல்கிறது நம்ம அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு உரியது தான். ஆனால் அந்த அமல்களின் சிறப்புகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் துணிந்து பொய்களை சொல்லி அமல்களில் ஆர்வம் ஊட்டுகிறோம் என்கிற பெயரில், பெரியார்கள் மகான்களை மதிக்கிறோம் என்கிற பெயரில், மனிதர்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது என்ற மாதிரியான கருத்தை விதைப்பதற்காக பலவிதமான கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால், இந்த நூலுடைய பக்கம் 23 அமல்களின் சிறப்புங்கிற இந்த நூலில் 23வது பக்கத்தில் இருக்கிறது. பிரபல சூபி ஹஜரத் ஷக்கீக் பல்கி கூறுகிறார். ஷக்கீக் பல்கி என்பவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் 5 விஷயங்களை தேடினேன், அவை 5 இடங்களில் கிடைத்தன. இந்த ஷக்கீக்கு பல்கி என்பவர் 5 விஷயங்களை தேடினாராம். அந்த 5 விஷயங்களும் 5 இடங்களில் கிடைச்சான். ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. அது என்ன கிடைச்சிருக்கு என்று சொன்னால், உணவில் பரக்கத்து எங்கேன்னு தேடினாராம். அது லுஹா தொழுகையில் கிடைத்தது. அப்புறம் கபருக்கு வெளிச்சம் எங்கேன்னு தேடும் பொழுது அது தஹஜ்ஜத் தொழுகையில் கிடைத்தது. முன்கர் நக்கீர் கேள்விக்கு பதில் அது எங்கே கிடைத்தது என்றால் கிராத்து, குர்ஆன் ஓதுறோம்ல, கிராத்தில் கிடைத்தது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்கும் வழி நோன்பிலும் சதக்காவிலும் கிடைத்தது. 5வது அரசுடைய நிழல் ஹல்வத்து என்னும் தனிமையில் கிடைத்தது. இப்படின்னு ஒரு ஷக்கீகு பல்கிங்கிற பெரியார் சொன்னாராம். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த தப்லீகில் செல்லக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இது எல்லாமே கிடைத்ததுங்கிறார். கிடைத்ததுன்னு சொல்லலாமா? முதல்ல இதில் எல்லாம் இது இருக்கா, 2வது வச்சுக்கிடுவோம். இதில் எல்லாம் முன்கர்ணைக்கருடைய கேள்விக்கு பதிலாக இந்த செத்து போயிருக்கணும். இந்த உசுரோட இருந்தால் அதை சொல்கிறார். முன்கர்ணைக்கருடைய கேள்விக்கு பதில் இதில் கிடைத்தன்னு இவர் உசுரோட இருக்கணும் அப்படி சொல்ல முடியும்? செத்து போனவனுக்கு சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட உசுரோடு இருக்கும்போது இதில் இன்னது கிடைக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாத்துலேயுமே அந்த கிடைத்ததுன்னு வாசகம் இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உணவில் பரக்கத்து லுஹாத்துல் கிடைத்தது ஒன்று தான் வாழும்போது சொல்கிற விஷயமா இருக்கிறது. மீதி உள்ள கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜத் தொழுகை கிடைத்ததுன்னா நீ செத்துட்டியா? அப்போ அந்த வெளிச்சத்தை கபூரில் நீ பார்த்தியா? அப்போ செத்த பிறகு எப்படி நீ பேசுனியா? அப்போ ஷக்கீகுல் பல்கி என்பவருக்கு இதெல்லாம் 5 இடத்துல கிடைச்சுன்னு கண்டுபிடிச்சார. அது எல்லாமே இப்போ பின்னாடி உள்ளதாவில் இருக்கிறது, இனிமேல் நடக்கும். இதெல்லாம் உண்மையாக இருந்தால், இந்த 5 விஷயங்கள் இந்த 5 நாளில் கிடைக்குமாக இருந்தால், இதுகளெல்லாம் மரணத்திற்கு பிறகு தெரிய வரும், மறுமையில் தெரிய வரும். மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்ல, அப்போ தான் பாருங்கள் இதில் இதுக்காக இந்த கூலி, இதுக்காக இந்த கூலி, இதுக்காக இது உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது தான் இது தெரியுமே தவிர, இவர் இங்கே உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, 5 விஷயத்தை தேடினேன் 5இல் கிடைத்ததுன்னு கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறார். அப்போ இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு உள்ளவர்களாக தான் செய்யணும், கேள்வி கேட்கணுமா இல்லையா? இது எப்படி இங்கே கிடைச்சதுங்கிறார்? செத்துட்டார் அவர். இதெல்லாம் இது எப்படி கண்டுபிடிச்சார்? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கடந்து போயிட்டாரா? அரசுடைய நிலையில உட்காந்துட்டாரா? இவர் அரசு நிழல் வரையும் கிடைச்சிருச்சான் இவருக்கு.
அப்போ இது எல்லாமே மறுமையில் இந்த உணவில் பரக்கத்துன்னு சொல்கிற முதல் விஷயத்தை தவிர பாக்கி எல்லாமே மரணத்திற்கு பிறகு மறுமையில் உள்ள விஷயங்கள். அப்போ இந்த 4 விஷயங்களும் அதில் கிடைத்தது என்று சொல்வதாக இருந்தால் இது அப்பட்டமான பொய் தான், இட்டு கட்டி சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ தீனின் பெயரில் மார்க்கத்தின் பெயரில் பொய் சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எழுதியிருக்காரு. இப்படி யாராவது சொல்லி இருந்தால் இவர் சரியான ஜக்கரியா மௌலானாங்கிறாங்கல்ல, இவர் சரியான ஆளாக இருந்தால் இது மாதிரிலாம் சில செய்தான்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சொல்லணும். மார்க்கத்தில் இல்லாததை இந்த மாதிரி புழுகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெரியார் ஷக்கீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள்னு அதை புகழாரமாக சொல்கிறது என்ன நோக்கம்? உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும், அதை வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தெல்லாம் அவர் வேறு ஒரு ஞானத்தின் மூலமாக அடைந்து கொண்ட பெரியார் அப்படின்னு அவர்கள் மீது ஒரு பக்தி ஏற்படுத்துறது ஒன்று. அடுத்து ஒரு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சின்னு வைங்க, உணவில் பரக்கத்து லுகாத்துல் கிடைத்ததுங்கிறோம். உணவில் ஒரு பரக்கத்தை கிடைச்சிருக்கட்டும், அது லுகானால தான் கிடைச்சி கண்டுபிடிக்கிறது. இவர் நல்லா சாப்பாடு வசதியாக இருக்காருன்னு வைங்களேன், அப்போ இது லுகா தொழுகையில் கிடைச்சதா அசர் தொழுகைனாலும் கிடைச்சிருக்கலாம்ல, வேறு எதனாலும் கூட கிடைச்சிருக்கலாம்ல. உணவில் பரக்கத்து இதனால் இது கிடைத்ததுன்னு சொல்வதாக இருந்தால் அது உலக விஷயங்களை சொல்லிவிடலாம். கத்தியால் குத்தினா ரத்தம் வந்துச்சு, அந்த ரிசல்ட் அந்த பொருள்களிலிருந்தே வெளிப்படக்கூடியதாக இருந்தால் 5 புலன்களுக்கும் தெரியக்கூடியதாக இருந்தால் அதை சொல்லிட முடியும், இதனால் இது கிடைத்தது. அது மாதிரி ஏசியினால் குளிர் கிடைத்ததுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா, சூரியனால் வெப்பம் கிடைத்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னாட்டா சூரியனால் வெப்பம் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம் உணர்கிறோம், அப்படி உள்ள விஷயம். அப்போ இது மறைவான விஷயம். உணவில் ஒருத்தனுக்கு பரக்கத்து கிடைக்கிறது, அவன் லுகாவும் தொழுவான், 5 வேளை தொழுகையும் தொழுவான், வேறு தகஜத் தொழுவான், தான தர்மம் செய்வான், நோன்பு வைப்பான், எவ்வளோ நல்லதும் செய்வான். ஒன்றும் செய்யாதவனுக்கும் பரக்கத்து கிடைக்கும் உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இவர் தேடி தேடி பார்த்தாராம் உணவில் பரக்கத்து எங்கேன்னு தேடி பார்த்து கடைசியில் எங்கே கண்டுபிடிச்சிட்டாராம், லுகா தொழுகை. லுகா தொழுகைன்னா அந்த லுகருக்கு முன்னாடி தொழுகை இருக்குல்ல, சூரியன் உதித்ததுலேருந்து லுகர் வரைக்கும் உள்ள ஜவால் வரைக்கும் அந்த நேரத்தில் தொழுகிற தொழுகையில் தான் உணவில் பரக்கத்து கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு அம்சம். அதுபோக எந்த ஒரு இபாதத்தினாலையும் துன்யா கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு, முதல் நாளே சொல்லிட்டோம். எந்த ஒரு நீங்கள் இபாதத்தை செஞ்சாலும் இதை செஞ்சனால பணக்காரன் ஆயிடலாம், இதை செஞ்சால் உணவு கிடைக்கும், அதை செஞ்சால் உணவு, அப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இபாதத்துக்கு சொல்லப்படலை. உறவினரை அனுசரித்து வாழ்ந்தீர்களே ஆனால் அல்லாஹ் ரிசுக்கில் பரக்கத் செய்வான், அப்படியான சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தொழுகையை தொழுதால் இப்படி வந்துடலாம், அந்த தொழுகைக்கு பணக்காரனாகிறது, இந்த தொழுகைக்கு பதவி பெறுவது, இந்த தொழுகைக்கு அந்தஸ்து கிடைக்கிறது, அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜுத் தொழுகை கிடைத்ததுன்னு சொல்கிறார் அவர். இவர் உசுரோடு இருந்து சொல்கிறார், அதிலே பொய்ன்னு வழங்கி போச்சு. சரி, கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜுத் தொழுகைனால கிடைக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னால்? கபருக்கு எதுக்கு வெளிச்சம்? ஆனால் தூங்க வச்சுருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு தானே, ஒரு மைக்ரோ செகண்ட் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஹதீஸில் என்ன வருது, அடக்கம் செய்து முடித்த உடனே கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்ட உடனே நான் பதில் சொன்னாரே ஆனால் அவர் என்ன செய்வாங்க, உனக்கு பாரு என்னென்ன கிடைக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்றுவாங்க. நம் கனவுமத்தில் ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் ஒரு இறந்தவர் என்ன செய்வார், தூக்க நிலையில் தான் இருப்பார். தூங்கிக்கிட்டே இருக்கிறவருக்கு அங்கே என்னத்துக்கு வெளிச்சம் இருக்குது? வெளிச்சம் கிடைக்கும். கபருக்குள்ளே இன்னும் விளையாடுறவன் நினச்சிட்டு இருக்கிறாரு, கபருக்குள்ளே வெளிச்சம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ கபருக்குள் வெளிச்சம் இப்போ தேவை இருந்தால் அது கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். மார்க்கத்தில் இருக்கணும்ல, மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ கூட அவர் சொல்லுவாராம், கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்வியில் ஒரு நல்ல பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு என்னென்னலாம் மறுமையில் கிடைக்கும் அதை காட்டுவான்ல. இனிமேல் விசாரணைக்கு தீர்ப்பளிக்கும் போல அப்போ அவர் கிடைக்கக்கூடிய மாளிகை எல்லாம் அப்படி தெரியும். அப்போ சந்தோஷப்பட்டு என்ன செய்வானா, அரிஜுவில் ஆகலி, நான் என் வீட்டில் போய் இதை சொல்லிட்டு வந்துடுறேன், நான் நல்ல நிலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு அவர் ஒன்று விளங்காமல், நம்ம இருக்கிற உலகம் வேறு அது வேறு விளங்காமல் என்னை வீட்டுக்கு போகிறது கொடுங்காம போகிறான். அப்போ தான் மலக்கள் என்ன செய்வாங்க, தூங்கு பேசாமல், எது வரைக்கும் தூங்கனே, ஹத்தா எபாசக்கல்லாஹு நீ மல்லஜெய்கஹாதா, நீ படுத்திருக்கிற இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும், அதாவது சூர் ஊதி நம்ம எல்லாத்தையும் எழுப்புவானே அது வரைக்கும் தூங்குறார். இன்றைக்கி கபருக்கு போனவர் 2-3 செகண்டு ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு இருப்பார். இந்த விசாரணையெல்லாம் அந்த உலகத்தில் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், ஒரு சின்ன நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தார்னு சொன்னால் எது வரைக்கும் தூக்கம்? மஹ்ஷரில் நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோமே,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி காலம் வரை 50 பேர் எழுப்பப்படும் போது தான் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் முழிக்கவே செய்கிறோம். அப்போ வெளிச்சம் அந்த மேட்ரு தேவையாங்க? தகஜத்தினால தான் வெளிச்சம் கிடைக்கணும் சொன்னது யார்? எல்லாமலும் வெளிச்சம் தேவை என்றால் கூட அது தகஜத்துங்கிறதுனால தான் கிடைச்சுன்னு இப்படி சொல்ல முடியும். வேறு எத்தனை காரியங்களால் தேவை இருந்தால் கூட முதல் விஷயம் தேவைண்டா கூட தகஜத்தினால் வெளிச்சம் கிடைச்சி உனக்கு எதை வச்சுன்னு கண்டுபிடிச்ச? இது ஆய்வு கூடத்தில் வச்சு சோதித்து கண்டுபிடிக்கிறதா, வகியை கொண்டு கண்டுபிடிக்கிறதா? இது வகியை கொண்டு தான் கண்டுபிடிக்க முடியும். இதனால் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அவங்க சொல்லலை. கபருடைய வெளிச்சம் தகஜத்தினால் கிடைக்கும். அப்போ என்ன வேண்டாலும் சொல்லலாம். அப்போ இந்த மார்க்கம் என்பது என்ன வேண்டாலும் இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கலாங்கிற ஒரு மார்க்கமா? பெரியார்னு சொல்லிக்கிட்டா போதுமா? அப்படியான விஷயங்கள்லாம் உட்காந்து பள்ளியாசலில் உட்காந்து என்ன செய்கிறாங்க? மார்க்கம்னு போதிக்கிறாங்க. அடுத்து என்ன? முன்கர் நக்கீர் கேள்விக்கு பதில் கிராத்தில், அதுவும் அதே மாதிரி தான். முன்கர் நக்கீருடைய பதில் கிராத் ஓதிட்டு குரான் ஓதுறாங்கல்ல, அதனால கிடைத்தது. அதனால கிடைக்கும் ஹதீஸில் இல்லை. ஹதீஸில் என்ன செய்வாங்க? கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யார்? வேறு இந்த உலகத்தில் இறைவனை ஏற்று நடந்தார்களோ அவர்கள் ரப்பி அல்லான்னு சொல்வார்கள். இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று ரசூலுல்லாஹ் காட்டி ஒரு உருவகமாக காட்டி கேட்பாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர், எங்கள் நேர்வழி காட்டினார் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க. சொன்னவொன்னே தான் தூங்க வைக்கிற விஷயம் நடக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவில் உறுதியாக நம்பி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டாரையானால் அவருக்கு முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு பதில். அது முன்கர் நக்கீருடைய கேள்விங்கிறது என்னமோ பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் அம்புட்டுக்கும் உள்ள கேள்வியெல்லாம் கிடையாது. இவ்வளோதான் கொஸ்டின், அவ்வளோதான். அது விசாரணை, அது தனியாக இருக்கிறது. கபூர்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் நல்லா எழுப்பி என்ன செய்வான்? ஒவ்வொன்றையும் விசாரிப்பான். பருவ வயசு அடைந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் என்னென்னவெல்லாம் செய்தோமோ அத்தனையும் அது ரெக்கார்டை கையில் கொடுத்து ஒன்று ஒன்றா பாரு, இதை செஞ்சியா அதை செஞ்சியா. அந்த விசாரணை தான் அனைத்துக்குமான விசாரணை. கபர் என்ற விசாரணை அடிப்படையான 2-3 விஷயம்தான். உன் இறைவன் யார்? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய தூதர் யார்? இவ்வளவுதான். இந்த மாதிரியான கேள்வியோடு முடிஞ்சு வச்சுக்கத. இந்த கேள்வி எப்போ சொல்ல முடியும்? இதை நம்பி உலகத்தில் வாழ்ந்தால் சொல்ல முடியும். அவ்வளோதானே தவிர இது குரான் ஓதுவதில் கிடைத்தது. முன்கர் நக்கீர் கேள்விக்கு பதில் குரான் ஓதுனா கிடைச்சி. குரான் ஓத தெரியாத ஒரு இஸ்லாத்தை வந்துட்டான்னு வைங்க. குரானை ஓத தெரியும் அஜமி இஸ்லாத்துக்கு வந்துட்டான், கரெக்டாக இருக்கான் கொள்கை கோட்பாடில், அவனுக்கு ஆன்சர் பண்ண முடியாதப்போ முன்கர் நக்கீர் கேட்பாங்களே இந்த கேள்வி. அப்போ அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? அப்போ குரான் ஓதாத அஜமிகள் எவ்வளோ பேர் கொள்கை உறுதியோடு இஸ்லாத்தை வருகிறார்கள். அவங்களுக்கு குரான் ஓதுறதே தெரியாது. அவர்களுக்கு இந்த முன்கர் நக்கீருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு வருது பாருங்கள். இப்படி அந்த மார்க்கம் இருக்கு. மனசால் நம்பிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ணுவதற்குரிய சின்ன கேள்விகள் தான் அது. அது ஒன்று. அடுத்தது என்னென்னு கேட்டால், 4வது சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்கிறது நோன்பு சதக்கா, அதனால கிடைத்தது. இவர் நிறைய நோன்பு போயிட்டு சதக்காவெல்லாம் செஞ்சதுனால அது கிடைச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேங்கிறார். அப்போ இதனால் அது கிடைக்குங்கிறது 2வது இருக்கட்டும். சிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு பாலம் இருக்குதா? குரானில் சிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது பாலத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்து சூராவில் நீங்கள் என்ன செய்றீங்க? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா எங்களுக்கு காட்டுவாயாக, சிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி. சிராத் என்றால் வழி, முஸ்தகீம் என்றால் நேரானது. முஸ்தகீமான வழியை, நேரான வழியை காட்டு. அப்போ சிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்னென்னு கேட்டால் குரான் ஹதீஸ்படி நடக்கிறது, உண்மையான இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடித்தல், அதுக்கு பேர் தான் சிராத்தல் முஸ்தகீம். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி யாசின் சூராவில் வரும், அலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீர் நேரான வழியில் இருக்கிறீர். அப்போ ரசூலுல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்கிறாங்கன்னு அர்த்தமா? இன்னக்க அலா சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான, நீ சிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ரசூலுல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீமில் நிற்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பெயரில் ஒரு பாலம் கிடையாது. சிராத்துல் முஸ்தகீம்னு குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே குரானில் உள்ளபடி நடக்கிறது, ஹதீஸ் படி நடக்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இந்த மாதிரியான நேர்வழிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லுக்கு அர்த்தம் அதுதான். சிராத்துல் முஸ்தகீமுக்கு நேரடியான அர்த்தம் அதுதான். சிராத்துனா பாதை, முஸ்தகீம்னா நேரானது, இதுதான் அர்த்தம். நம்ம தொழுகையிலும் கேட்குறோம், சிராத்துல் முஸ்தகீமை காட்டுண்டு அந்த பாலத்தை காட்டினா கேட்குறோம். எத்தனை தமிழாக்க குரான் வந்திருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடத்துவாயாகன்னு அர்த்தம் போட்டிருக்காங்க. வச்சு எந்த மொழியில் வேண்டாலும் எடுத்து பாருங்கள் அல்ஹம்து சூராவுக்கு அர்த்தத்தை. ஏன் நேர்வழியை காட்டு. அப்போ சிராத்துல் முஸ்தகீம்னே ஒரு பாலம் கிடையாது.
யாரோ கட்டி விட்ட ஒரு கதை. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வந்து நோன்பு வச்சால் கடந்துடலாம். ஆனால் பாலம்னு ஒன்று இருக்குது. அதாவது மறுமையில் வந்து சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் விசாரணிக்கிறாங்கல்ல, அல்ல விசாரிக்கிறான்ல, அந்த விசாரணைங்கிற ஒரு மைதானம். விசாரணை முடிஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு போகணும்ல, சொர்க்கம் இருக்காது. விசாரணை முடிஞ்சு போகிற இடம் என்னவா இருக்கும், நரகமாக தான் இருக்கும். நரகத்தை கடந்து தான் சொர்க்கம் இருக்கும். இது விசாரணை மஹ்ஷர் மைதானம், அதுக்கப்புறம் நரகம், அதுக்கப்புறம் சொர்க்கம். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நரகத்துக்கு போகாதவர்களும் சொர்க்கவாசிகளும் நரகத்தை வந்து அதை சோச்சி ஆகணும் அப்படின்னு ஒரு விதி எழுதிட்டான்ல. சொர்க்கவாசிகளும் நரகத்தை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி நல்லா சொல்கிறான். இன்கும் இல்லா வாரிதுகா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்திற்கு வந்து தான் ஆக வேண்டும். ஓ கான அலா ரப்பிக்க ஹத்மன் மக்தியா, இது உமது இறைவன் விதித்த கட்டாயமான விதிங்கிறான்ல. நம்ம சொர்க்கவாசின்னு தீர்ப்பளிக்கப்பட்டாலும் சரி, நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கவாசியாக போக போகிறோம். அதுக்காக அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நரகத்தின் மேலே ஒரு பாலம் உருவாக்கப்படும் விசாரணைக்கு பிறகு. அப்போ தான் அமைக்கப்படும். பாலம் உருவாக்கின பிறகு அந்த பாலத்து வழியாக கடந்து போயிடுவாங்க. சொர்க்கவாசிகள் வந்து நரகத்துக்கு உள்ளே போயிடாமல் அந்த நரகத்தினுடைய காட்சி கொடூரங்கள்லாம் கண்ணில் பதிய வச்சு, அந்த வெப்பத்தினுடைய லேசான ஒரு தன்மையை நம்ம உடம்பை உணர வச்சு, இதிலிருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டாண்டு போகும்போது அந்த சொர்க்கத்தினுடைய மதிப்பு நல்லா தெரியும். வெயிலில் நல்லா அலைய விட்டுட்டு ஏசியில் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நரகத்தினுடைய கொடுமையெல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்ல, அதுக்கப்புறம் அதுதான் பாலம். அது இருக்குது, ஒரு பாலம் இருக்கிறது. அதுக்கு பேர் சிராத்துல் முஸ்தகீம்னு அது பேர் கிடையாது. அதுபோக முடியை விட மெல்லிசாக இருக்கும், கத்தியை விட கூர்மையாக எழுதிக்கிறாங்க கப்சாக்களில். கத்தியை விட கூர்மையாக இருக்குமா, முடியை விட மெல்லிசா. பாலம்ங்கிறது எப்படி இருக்குமா, முடியை விட மெல்லிசா. அதில் எப்படி நடக்கிறதுன்ற மாதிரி பயம் காட்டுற மாதிரி செய்கிறாங்க. அது ஒரு பாலம்னு எல்லாம் நடந்து போகிற அளவுக்குள்ள ஒரு பாலம் தான். அவங்களோட அமலுக்கு தகுந்தவாறு வேகமாக சுலவாக போய் சேருவாங்கன்னு இருக்கிறது. அது இருக்கே தவிர அது சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பெயரில் ஒரு பாலம் கிடையாது. அது நோன்பு சதக்காவுனால தான் கிடைக்கும்னு கிடையாது. எல்லாத்துலேயும் பாஸ் ஆனால் தான் போக முடியும். அப்போ நோன்பு சதக்கா செஞ்சுட்டு மற்ற அத்தனையும் ஃபெயிலியர் ஆனால் அவர் சிராத்துல் முஸ்தகீம் கடை சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்போ எத்தனை விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. எல்லாம் விசாரித்து எல்லாத்துலேயும் தேர்னா தான் அவருக்கு சொர்க்கம்னு தீர்ப்பளிக்கப்படும். குற்றத்தை எல்லாம் மன்னிக்கலண்டா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ எல்லா விதமான பாவங்களுக்கும் கேள்வி கேட்கப்படும், எல்லா விதமான நன்மைகளுக்கும் மதிப்பீடு மார்க்கு போடப்படும். அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவார்னு இருக்கே தவிர சிராத்துல் முஸ்தகீமை கடக்கிறதுங்கிறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லைசன்ஸ் மாதிரி, டிக்கெட் மாதிரி. இந்த ரெண்டில் தான் இருக்கட்டும் சொல்ல முடியும். அதை சிராத்துல் முஸ்தகீம், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம், நரகத்தின் மீது உள்ள அந்த பாலத்தை கடப்பது என்பது, அதை கடந்தால் சொர்க்கம். இது ரெண்டில் தான் கிடைக்குங்கிறார் இவர். நோம்புலையும் சதக்காவலையும் கிடைக்கிறது, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதை கடந்தால் சொர்க்கம்னு ஆகிடுச்சே, அதை மட்டும் கடந்தால் போதும்ல, அதை கடந்தால் சொர்க்கவாசி ஆயிடுவோம்ல. அப்படிங்கிறதுக்கு அனைத்தும் செய்யணுமா, தொழுகையெல்லாம் தேவையில்லை. அப்போ வேறு வேறு வணக்க வழிபாடெலாம் தேவையில்லையா, சொந்த பந்தங்கள் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தானே அந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளை. இப்படிங்கிற ஒரு கதையை அவுத்து விட்டுருக்காரு. இது ஒரு பொய். அடுத்தது என்னென்னு கேட்டால், அரிசுடைய நிழல் ஹல்வத்து என்ற தனிமையில் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார் யார், ஷக்கீக் பல்கி. அப்போ அரிசுடைய நிழல்னா என்ன, அல்லாஹ் வந்து நம்ம எல்லாரையும் எழுப்பி விசாரிப்பான்ல, அந்த விசாரிக்கிற அந்த விசாரணை மைதானம் ரொம்ப கொடூரமான வெப்பம் உள்ளதாக இருக்கும். அந்த அந்த வெக்கை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய அரிசி இருக்குல்ல, அவனுடைய சிம்மாசனம், அந்த அரிசுங்கிறது வானம் பூமியோட பெரும்பாண்டமானது. அந்த அரிசுக்கு அடியில் சில பேருக்கு அல்லாஹ் வந்து இடம் கொடுக்குறான். அதில் இருந்து கொண்டு அங்கே வச்சு விசாரிக்கிற அவங்களையெல்லாம், மற்ற எல்லாம் ஓப்பனில் வச்சு விசாரிக்கிறது, அவங்கள ஏசி ரூமில் போட்டு விசாரிக்கிற மாதிரி அரிசி கீழே இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குளுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொர்க்கமும் நரகமும் தீர்ப்பாயிரும். அதுக்கு முன்னாடி உள்ள வேதனை இது. மஹ்ஷருங்கிற அந்த விசாரணைங்கிற நேரத்துக்கு மட்டும்தான் அரிசி நிழல் தேவை. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா அரிசி நிழல் தனியாக தேவை கிடையாது, அதுவே இன்பமாக இருக்கும். அப்போ அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வேதனை வெப்பந்தாங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு 7 பேருக்கு மட்டும் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அரிசிக்கு நிழல் கொடுப்பான். 7 வகையானவங்களுக்கு, 7 நபர் இல்லை, 7 வகையான செயல் செஞ்சவங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ அவங்களும் விசாரிக்கப்படுவாங்க, மற்றவங்களும் விசாரிக்கப்படுவாங்க. அவங்கள விசாரிக்கிறது ஏசி ரூமில் வச்சு விசாரிக்கிற மாதிரியும், மற்றவங்கள விசாரிக்கிறது வெயிலில் நிப்பாட்டி விசாரிக்கிற மாதிரி. அதான் வித்தியாசமே தவிர விசாரணையிலேருந்து எல்லோரும் தப்ப முடியாது.
அந்த 7 என்னங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 660 ஹதீஸில் நிறைய பார்க்கலாம். 660 ஹதீஸில் இருக்கிறது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு தஹ்த லில்லி அர்ஷிஹி, அல்லாஹ் வந்து தன்னுடைய அரிசி நிழலின் கீழே 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, அந்த ஒரு நிழலை தவிர வேறு நிழல் இருக்கவே இருக்காத அந்த நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் வந்து அரசுக்கு கீழே நிழல் கொடுக்குறான். அந்த 7 யார்? அல் இமாமுல் ஆதில், நீதியான ஒரு மன்னராக இருக்கார், ராஜாவாக இருக்கார், அரசராக இருக்கார். நீதி அப்படி கடைப்பிடிக்கிறார், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கி நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு மன்னர். அவரை விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த சூழல் விசாரிக்கிறான். நீ நேர்மையாக நடந்த, அதுக்காக உனக்கு அரசு கீழே வச்சு உன்னை விசாரிக்கிற நிழல்ல. ஒரு ஷாப்புன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே ஊறி திளைத்த இளைஞன். வயசான ஆளுக்கு வந்து இபாதத்து தன்னால் வந்துடுவாங்க. வயசாகி பண்ணி நம்ம தான் போக போகிறோம், என்னது பிள்ளையாசல் போடான்ருவாங்க. இளைஞனாக இருக்கும்போது தான் என்ன செய்ய நம்மளை கவர்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவர் எல்லா ஆட்டம்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்கும் போது என்ன செய்கிறது? பிள்ளையாசலுக்கு வர்றது 75 வயசில். அவங்களுக்கு விசேஷ அந்தஸ்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்கலாம், விசாரணையில் அந்த அந்தஸ்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஷாபு இளைஞனுக்கு கொடுக்குறான். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தி இல்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ஊறி திளைத்த இளைஞன். இளமை பருவத்தில் இபாதத்துக்கு வருவதுங்கிறது பெரிய கஷ்டம், தியாகம். வயசான காலத்தில் வருவதற்கு ரொம்ப தியாகம் செய்ய வேண்டியதில்லை. அதனால் அவங்களுக்கு அரசிக்கலை வச்சு, இளைஞர் நீங்களா இளைஞர்களாக இருக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய இபாதத்தை உங்களெல்லாம் அரசிக்கலை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொண்டானே ஆனால், உங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டானே ஆனால் அரசிக்கிலேருந்து விசாரிக்கக்கூடிய அந்த தரஜா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிது, உள்ளமெல்லாம் பள்ளிவாசல்லையே தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் என்ன செய்கிறது? பள்ளிவாசல் டைம் ஆச்சு, தொழுக்கு நேரமாச்சுன்னு சொல்லி பள்ளிவாசலுடைய ஒரு கல்பால் தொடர்பு வைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காகவே நேசித்த 2 பேர், ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவன் அண்ணன் தம்பி இல்லை, மாமா மச்சான் இல்லை, அவங்க யாரும் கிடையாது, ஏதோ உதவி செஞ்சான் அப்படிங்கிறதும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. அவனும் ஒரு சரியான கொள்கையில் இருக்கிறான், நம்மளும் சரியான கொள்கையில் இருக்கிறோம். அப்படி தீனுக்காக வேண்டி ஒருத்தர் நேசித்தோமே. ஆனால் அந்த 2 பேருக்குமே ஒருத்தர் நேசிக்கிறாங்க, எதை எதிர்பார்த்து நேசிக்கலை, சொந்த பந்தங்கிறதுக்காக நேசிக்கலை, வேறு எதுக்கு நேசிக்கிறோம்? அவன் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறான், நல்ல வழியில் இருக்கிறான், நான் நல்ல வழியில் இருக்கிறேன், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தௌஹீத் சகோதரர் ஒருத்தர் நேசிக்கிறீங்கல்ல, இந்த நேசமெல்லாம் எந்த நோக்கம்? அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யாரும் சொந்த பந்தம் கிடையாது, முக்கால்வாசி பேர் யாரோ எவரோ தான். ஆனால் ஒருத்தருக்கு துன்பம்னா அப்படி துடிச்சு நம்ம போகிறோமா இல்லையா? அப்படி நேசிக்கணும். அந்த மாதிரி தன்மைகள்லாம் நம்ம தௌஹீதில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கரெக்டாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கும் அந்த அரசியலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி ஒரு ரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் தாத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சிபின் ஜமால், ரொம்ப ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அழகான ஒரு பெண் ஒருவனை ஒரு தவறான செயலுக்கு அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ் பயப்படுறேன்னு ஒதுங்கி கொண்டவன். ஒரு அசிங்கமான பெண் அழைக்கும் போது ஒதுங்கிடலாம், அதுவே ஒதுக்கிறவங்கள. ஒரு அழகான பெண்ணாக இருந்து கூப்பிடும்போது, நல்ல பாரம்பரியமான ஒரு கூப்பிடும்போது அதை ஜெயிச்சு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் ஈஸி அது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று சொல்லி ஒரு பெண் அழகான பாரம்பரியமிக்க ஒரு பெண் அழைக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன்னு சொல்கிறானே, அவனை விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அரசியல் கூட்டு வந்துடுறான். அவனை நிழலில் வச்சு விசாரி, அவனை வெயிலில் வச்சு விசாரிக்காத, வேறு காரியங்களுக்கு விசாரிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தர்மம் செய்கிறான், வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாது, சும்மா இலக்கியமாக சொல்கிறது. வலது கைக்கு அந்த அறிவாக இருக்குது, கைக்கெலாம் அறிவு இல்லை. அவன் வலது கை கொடுத்து நம்ம இடது கை தெரியாதுன்னு சொன்னால் ஒருத்தரும் தெரியாமல் ஒரு தர்மம் செய்கிறான், யாருக்கும் தெரியாமல் என்ன செய்கிறது? தர்மம் செய்கிறது. நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும்? 4 பேர் பார்க்கணுன்றது தான் கொடுப்போம். தர்மம் செய்யும்போது என்னப்பா அப்படி கேட்போம், அந்த சவுண்டு கொடுத்து எல்லோரும் பார்ப்பாங்க. பசிக்குதான்னு கேட்டு சத்தம் போட்டு கேட்டு கொடுக்குறது எதுக்கு? அப்படி பசிக்குதான்னு கேட்டோம் எல்லாம் பார்ப்பாங்களா நம்மளை, நம்ம கொடுக்குறது தெரியுமா? இப்படியான மாதிரி கொடுத்தா கூலி கிடைக்குமா? இது பெருமைக்காக வேண்டி கொடுக்குறது. அது மாதிரி சும்மா யாரும் பார்த்துட்டா 5 ரூபாய் சேர்த்து கொடுக்குறது, பார்க்கலன்னா 2 ரூபாய் கொடுக்குறது, இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் கிடையாது. எப்படின்னு கேட்டால் ரஜுலுன் சத்தக்க, தர்மம் செய்கிறான். எந்த அளவுக்குன்னு அகஃபா, மறைத்து தர்மம் செய்கிறான்.
எந்த அளவுக்கு மறைக்கிறான் என்றால் அவன் வலது கை கொடுப்பது அவன் இடது கைக்கு தெரியாது, பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது, பிள்ளை கூட தெரியக்கூடாது. அதான் அது அர்த்தம். நீ கொடுக்குறது உனக்கு தான் தெரியும், அல்லாவுக்கு தெரியணும். அந்த மாதிரி மறைச்சி செய்கிறான்னு சொன்னால் அவன் என்ன எதிர்பார்க்குறான்? இவன்கிட்டையும் நன்றி எதிர்பார்க்கலை, மக்கள்கிட்டையும் புகழை எதிர்பார்க்கலை, பெருமை எதிர்பார்க்கலை. படைச்சவன் தான் அவன் சொன்னாங்கிறது தான் கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுக்கும்போது மட்டும்தான் என்ன இருக்குது, அது இஹ்லாஸ் அல்லாவுக்காக செய்கிறதுங்கிறது வரும். இந்த மாதிரி நீ கொடுத்தீல, இவ்வளோ பெரிய தர்மம் செஞ்ச, ஊர் உலகம் எவனுக்கும் சொல்லலை, பொண்டாட்டி கூட சொல்லலை, இவ்வளோ ரகசியமாக நீ தர்மம் செய்தா இல்லையா, உனக்கு இந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ஒரு அஜுன் தக்கரல்லா காலியன், ஒரு மனிதன் வந்து தனியாக இருக்கும் பொழுது அல்லாவை நினைக்கிறது. இப்போ ஃபாலோ தைனா நினைத்து கண்களில் கண்ணீர் தனியாக இருக்கும்போது. அப்போ யாரும் பார்க்கும்போது நீங்கள் அழுதுன்னு வைங்களேன், அது பார்க்குறதுக்கு அழுததாயிரும். நிறைய பேர் பார்க்க துவா செய்வாங்க, கூட்டமாக இருந்தால் அது கண்ணீர் ஓடும். அப்படியே எதுக்கு தப்லீக்கு துவானா அப்படி தான், தப்லீக்கில் தமிழில் துவா செய்வாங்கல்ல, அழுத துவா செய்வாங்க, அப்படி கண்ணீர் வரும். இதை பார்த்து அவனுக்கு வரும், அதை பார்த்து அவனுக்கு வரும், எல்லாம் அந்த மாதிரி துவாக்கள்லாம் செய்வாங்க. இது வந்து இயற்கையாக வர்ற கண்ணீர்னு சொல்ல இயலாது. கூட்டத்தோடு ஒரு 4 பேருக்கு வரும், 5 பேருக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது. நீனா தனியாக இருந்து இருட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாவை நினச்சி எந்திரிச்சு இறைவான்னு சொல்லி அழுதுறீங்கல்ல, அது ஒருத்தருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ தன்னந்தனியாக இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து கண்ணீர் விட்டீர்களேயானால், அப்படி என்னைக்காவது நீங்கள் செய்தீர்களேயானால், இல்லை அடிக்கடி செய்தீர்களேயானால், அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அரிசி கீழே நிழல் தரான். இதில் நீதியான அரசரை தவிர பாக்கி யாருமே நம்ம அடைய முடியும் முயற்சி பண்ணால். இந்த நீதியான அரசருங்கிற அரசன் எல்லாரும் அரசராக முடியும், அது அரசராக அந்த வாய்ப்பு தந்தால் தான் முடியும். மீதி யாருமே என்ன செய்யலாம், நம்ம எல்லாருமே வந்து அடையக்கூடிய ஒரு தன்மை தான். இதுதான் அரிசி கீழே 7ண்டாச்சு, இவன் 8ங்கிறான். என்ன மேட்ருன்னா, அரிசிக்கு கீழே 7 பேருக்கு தான் கொடுப்பாங்க நிழல்னு சொல்லி அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க. இது புகாரில் 660வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டால், அரிசுடைய நிழல் ஹல்வத் என்னும் தனிமையில் கிடைத்தது, ஹல்வத் தனிமையில் இருக்கிறலாம் கிடைச்சுங்கிறார். இதில் 8வது கூட இல்லை, அதை மறுக்கிறார். அந்த நிழல் வேணும்னா இதில் தான் கிடைக்கும். அப்போ இது பொய். எது பொய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிடைக்கும்டாங்களே, அதெல்லாம் கிடைக்காது. நான் நல்லா தேடி பார்த்துருக்கேன்ல, 5 விஷயங்களை அப்படி தானே சொல்கிறாரு, 5 விஷயங்களை தேடினேன், 5 இடத்தில் தான் கிடைத்ததுன்னு சொன்னால் மற்ற இடத்துல கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ இவர் ரசூலுல்லாஹ் பொய்யாக்குறாரா இல்லையா? அரிசுடைய நிழல் கிடைப்பதாக இருந்தால் ஹல்வத்தில் தான், ஹல்வத்தில் நான் 2வது வர்றேன், ஹல்வத்தில் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 7ல் கிடைக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை பொய்யாக்கி அவங்கள நிராகரிச்சுட்டு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. இதுக்கு பேர் அமல்களின் சிறப்பாக, இது அபத்தமாக, இது அமல்களின் சிறப்பை சொல்கிறவனுடைய தன்மையாக இது. அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஹல்வத்துனா என்ன? இஸ்லாத்தில் ஹல்வத் இருக்கா? ஹல்வத் என்றால் தனித்திருத்தல் அர்த்தம், தனியாகிறது. எப்படி? பொண்டாட்டி வேணாம், துறவரம். ஹல்வத்துனா என்னது? துறவரம். காடோ செடியன்னு போயிட வேண்டியது, போய் உட்காந்து இலதலையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து இறைவனுக்கு வணங்குறோம், துவா செய்கிறோம், அப்படியே போகிறதுக்கு பேர் ஹல்வத்து. அப்படி ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வரல. ஹல்வத்துங்கிறது அது வந்து எஸ்கேபிசம் வாங்க, ஓடி ஒளிகிறது. மக்களோடு இருக்கும் பொழுது எவ்வளோ நன்மை செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். ஹல்வத்தில் இருக்கிற சலான் சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்லுவான்? தனியாக அவன் போய் உட்காந்தான்னா ஒருத்தர் சலான் சொல்லுவதில் எவ்வளோ நன்மை கிடைக்கும், அது அவனுக்கு கிடைக்குமா? தர்மம் செய்கிற நன்மை கிடைக்குமா அவனுக்கு? நோயாளி விசாரித்தா எவ்வளோ நன்மை இருக்குது, அது இவனுக்கு கிடைக்குமா? தனியாக போய் உட்காந்து காட்டில் உட்காண்டான்னு வைங்க, அவனுக்கு இந்த நன்மை கிடைக்குமா? ஜனாசாவில் கலந்துக்கிட்டால் எவ்வளோ நன்மை இவனுக்கு கிடைக்குமா? ஜனாசாவை தூக்குனா எவ்வளோ நன்மை, அது கிடைக்குமா? ஜனாசாவோட கூட போனால் எவ்வளோ நன்மை, அது கிடைக்குமா? அடக்கம் செய்கிற நின்றா எவ்வளோ நன்மை, அது இவனுக்கு கிடைக்குமா? தாய் தந்தையரை கவனித்து அதில் நீ சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கிறாங்களே, அது இவனுக்கு கிடைக்குமா? பொண்டாட்டிக்கு நீ ஒரு அவ்வளோ உணவை கொடுக்குறிய, அது கூட அல்லாவிடத்தில் நன்மையாக, அதெல்லாம் இவனுக்கு கிடைக்குமா? இந்த ஹல்வத்து என்பது வந்து அது ஷைத்தானுடைய வழி, அது தனிமையாக போயிடுறது. எதுவும் வேணாம். எதுக்கு? ஹல்வத்தில் இருந்தால் அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாராம். பொய் சொல்றதுக்கு சிங்கிளாக எப்படி பொய் சொல்ல முடியும்? பொய் சொல்கிறதா ஒருத்தர் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தானே சொல்ல முடியும். இதுக்கு பேர் இது தனியாக தூக்கி போட்டால் அவனுக்கு பொய் சொல்ல முடியாது. ஃப்ராடு பண்ண மாட்டார். ஃப்ராடு இப்படி பண்ண முடியும்? ஃப்ராடுன்னா இன்னொருத்தனுக்கு இருந்தால் தானே பண்ண, அவன் மட்டும் இருந்தால் என்ன செய்வான்? இதை நம்ம இருந்துக்கிட்டு பண்ணாமல் இருக்கணும். உங்களோட நான் இருக்கணும், பொய் சொல்ல என்னை தூண்டணும், அல்லாஹ்வுடைய பயம் வந்து என்னை தடுக்கணும், நான் பொய் சொல்லாமல் இருக்கணும். இவன் சிறந்தவனா? இவன் பாட்டுக்கு ஒதுக்கிட்டு நான் திருடவே இல்லை, திருடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டான், திருடவே இல்லையா அவர், பொய்யே சொல்லலையாம்.
யாரையும் ஏமாற்றவே இல்லையா. இந்த மாதிரியான தன்மை உடையவது ஹல்வத்து. இப்படி போயிருங்க எல்லாருங்கிறான். இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி போனால் உலகம் என்ன? அதுக்கு அல்ல படைத்தான். அதுக்கு அல்ல படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தது இந்த சந்ததிகளை உண்டாக்குனா எதுக்காக செஞ்சான்ல? பள்ளிக்கு பிறகு தானே செஞ்சான். இந்த ஆள் வழிமுறை அனைவரும் கடைப்பிடிச்சா என்ன அவன் மனித குலம் முடிஞ்சிருச்சு. அதோட எல்லாம் கல்வத்துன்னு போயிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் இல்லாமல் போயிடும். அப்போ இது ஒரு சைத்தானிய ஒரு தன்மையை நல்ல காரியம் மாதிரி ஆக்குறாரு. அது ஒரு பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் பேசுகிறாரு. 7ன்னு சொன்னாங்களே, 7 கிடையாதுங்கிறாரு. அப்போ எதுக்கு அல்லாட்ட தண்டனை கிடைக்குமோ அது நல்லதுங்கிறார். இது துறவரத ரஹ்பானியத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். ஒரு ரஹ்பானியத்தை நிபுத்தத ஊகா, அந்த நசாராக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க துறவரத்தை அவங்க உண்டாக்கி கொண்டார்கள். மா கத்தப்புனாக அழைக்கும், அதை கூட நாம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லைங்கிறான். அவங்களுக்கு கடமையாக்கல. அவன் தான் அந்த கல்யாணம் பண்ண மாட்டோம். அந்த நசாராக்கள் பாதிரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லி செய்யலை, அவங்களா செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மார்க்கத்தில் இடமே இல்லை. அறவே மக்களோட நான் கல்யாணம் பண்ணுகிறேன், தூங்குகிறேன், சாப்பிடுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மக்களோட மக்களாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்தில் கல்வத்தாக இருக்கணும்னு போதிக்கிறாங்க. அது எதுக்கு? ஒத்தனை இருக்க மாட்டான். அப்போ என்ன இதுலேருந்து வரும்னு கேட்டால், அவர்கள்லாம் நம்மளோட பெரிய ஆட்கள், கல்வத்தில் கடந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த கல்வத்தெல்லாம் வேறு மதங்கள்லேருந்து காப்பி எடுத்தது. நீங்கள் வேறு மதங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிற ஆட்களை பெரிய மகான்களாக கருதுவாங்க, பெரிய தாய்களாக கருதுவாங்க. இந்த மார்க்கத்தில் என் சுண்ணத்தை புறக்கணித்தான் என்னை சேர்ந்தவன் இல்லை. நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் கல்யாணம் வேணாம், ஒன்று வேணாம், நான் கடவுளுக்காக அப்படி நான் என்னை அர்ப்பணிச்சுட்டு நான் போயிடுறேன், காடை சொடின்னு போயிடுறேன் அப்படின்னு போனால், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அவன் யார்? நபிகள் நாயகத்தை சேர்ந்தவன் இல்லை, முஸ்லீமே இல்லை. அப்படியான ஒரு விஷயத்தை அமல்களின் சிறப்புண்டு இந்த பக்கம் 23 எழுதி வச்சுக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இதை பாருங்கள், இந்த அமல் சிறப்பில் எவ்வளோ அபத்தங்கள் பண்ணியிருக்காங்கன்னு. பக்கம் 190 அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாலித் பின் மஅதான் கூறுகிறார். அவர் யாருன்னு தெரியலை, அவர் பெரியாராம். அவங்க தான் ஹாலித் பின் மஅதான் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? ஒரு மனிதர் பெரும்பாவங்கள் செய்தவராக இருந்தாராம். இது ஒரு பெரியார் சொல்கிறார். அத்துடன் சூரா சஜிதாவையும் ஓதி வந்தார். பெரும்பாவமெல்லாம் செய்வார். சஜிதான்னு ஹாமியும் சஜிதாங்கிறாங்கல்ல, அந்த சஜிதாங்கிற அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிறது, அதையும் ஓதக்கூடியவராக இருந்தார். வேறு எதையும் அவர் ஓதுவதில்லை. இதுதான் அவர் பாவம் செய்வார், குர்ஆன் எடுத்து சஜிதா வசனம் ஆயத்தை ஒதுக்கிடுவார் அந்த சூறாவை. அவர் இறந்த பின் அந்த சூரா தன்னுடைய இறக்கையை அந்த மனிதன் மீது விரித்து, அவர் இறந்துட்டாராம். யார்? இந்த பாவம் செஞ்சுட்டு இந்த சஜிதா சூரா ஓதுனார்ல, அவர் இறந்தவுடன் அந்த சஜிதா சூரா ஓதுனார்ல, அந்த சூரா என்ன செய்யுமா, அவர் ஒரு பறவை வடிவம் மாதிரி ரெக்கையை விரித்து, இரட்சகனே, இம்மனிதன் என்னை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தான், எனவே இவனை மன்னித்தருள் என்று அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்தது. அந்த ஆள் இறந்தவுடனே அதனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஒவ்வொரு பாவத்துக்கு பகரமாக நன்மையை கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் அப்படின்னு யார் சொன்னது? ஹாலித் பின் மஅதான் சொன்னார். இப்போ நம்ம என்னென்னு கேட்டால், குர்ஆனில் சஜிதாவுடைய சூறா இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமில் எந்த சூறா ஓதுனாலும் 1க்கு 10 நன்மை இருக்குது. குர்ஆனில் சஜிதா சூறாவுக்கு இருக்குது, அல்ஹம்து சூறாவுக்கு இருக்குது, அது நன்மை இருக்குது. ஓகே, இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் ஓதிட்டு மௌத்தா போயிட்டார், அவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு கட்டளை பிறப்பிக்கிறான் அப்படின்னு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? சஜிதா சூறா ஓதுனார்லங்க, பாவம் செஞ்சிடாரு, சஜிதா சூறா மட்டும் ஓதிருக்காரு, அவர் இறந்துட்டார். இறந்தோடனே அந்த சூறா அப்படியே பறவையாக பறந்து அவர் மீது நிழலிட்டு கொண்டு, இறைவா இவரை நீ மன்னித்து விடுன்னு அல்லாட்ட என்ன செய்த சூறா சிபாரிசு பண்ணியது. பண்ணும்னு சொல்லலை, அவர் பண்ணியதான். பண்ணவுடனே என்ன செஞ்சு நல்லா என்ன நான் கூப்பிட்டு அனைத்தையும் மன்னித்து விட்டேன், உங்களுடைய தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி விடு. பாவம் செஞ்சார்ல, பாவத்துக்கு பதில் நன்மைன்னு எழுதிடுறது. அப்படி கணக்கை தப்பாக எழுதி என்ன செஞ்சிடுறது, அவனை காப்பாற்றி விடுறது. அப்படி அல்லாஹ் செய்து விட்டான், கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். இப்படி ஒன்று இந்த சூறாவுக்கு இருந்தால் கூட இருக்கான். 2வது விஷயம், இது மறுமையில் இனிமேல் தான் நடக்கும். இப்போ விசாரித்து எல்லாம் முடிச்சுட்டான், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவர். இன்னுமே இது வரைக்கும் கூட போகலையே. இந்த ஆள் ஹாலித் பின் மஅதான் எந்த காலத்துல தான் தெரியலை,
இன்னைக்கு தேதி வரைக்கும் கூட அவன் போயிருக்க மாட்டான சொர்க்கத்துக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் போகலையே. அவன் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொர்க்கத்துக்கு போகலை, அவருக்கு விசாரணை ஒன்றும் நடக்கலை, எந்த மனிதனும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவே இல்லை. அப்படிங்கும்போது இவருக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, மன்னித்து விட்டானுங்கிறதான் எப்படி வரும்? நடந்த மாதிரி கண்ணால் பார்க்குற மாதிரி சொல்கிறார், மறுமையெல்லாம் வந்துட்ட மாதிரியும் இவர் சொர்க்கத்துக்கு போகிறது எல்லாம் மன்னிச்சது கட்டளை இட்டதெல்லாம் இவர் கேட்ட மாதிரியும்னா இவரை எங்கே கொண்டு வைக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் மாதிரி தானே வைக்கிறாங்க. இறை தூதர் மாதிரி. இறை தூதர் எப்படி வகையில் வந்து அல்லாஹ்ட்ட இந்த செய்தியை பெற்று அறிவிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இறந்த மனிதனுக்கு இன்னதெல்லாம் நடக்கும். ரசூல்லா சில சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் எடுத்து காட்டுவான், சொல்ல முடியும். வகையில் நாளைக்கு நடக்கிறத கூட முன்னாடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா காட்டுவான். அப்படி இவர் வகையில் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் நம்ம நம்பிட்டு போயிடலாம். இவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அல்லாஹ்ட்டிருந்து இப்படி பெற்று சொல்கிறாரே, ஆனால் நாளைக்கு இது மாதிரி நடக்கும் என்பதை அல்லாஹ் காட்டுனான், அதை அவர் சொன்னார்னு எடுத்துக்கலாம். இவர் யார்? இந்த பேரை நம்ம இப்போ தான் முதல்ல நீங்களே கேள்விப்படுறீங்க. இப்படியான ஒரு ஆள். இவர் ஒரு நல்லடியார், அது நமக்கு தெரியவும் செய்யாது. நல்லடியாராக இருந்தால் கூட இவருக்கு அல்லாஹ்ட்டிருந்து வகையெல்லாம் வராது. ரசூலுல்லாஹ் அவட எல்லாம் முடிந்து விட்டது. அப்போ அல்லாஹ்விடமிருந்து மறுமையில் என்ன நடக்குங்கிற நியூஸே வராமல் இருக்கும் பொழுது ஒருத்தர் பாவம் சம்பவமாக சொல்கிறார். ஒருத்தர் பாவம் செஞ்சார், எப்போ பார்த்தாலும் பாவம் தான். அவர் செஞ்ச ஒரே நன்மை அந்த சூறா ஓதுறது மட்டும்தான். அந்த சூறா அவருக்காக நின்று பிரார்த்தனை பண்ணி பரிந்துரை செய்து அவரை சொர்க்கத்தில் சேர்த்து விட்டது. அல்லாஹ் நினைஞ்சிட்டான், அந்த சூறா பரிந்துரை செஞ்சதை கேட்டு அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அப்படின்னா அப்போ இவர்கள் என்ன விதைக்கிறார்கள்? மறுமையில் நடக்கிறதையெல்லாம் ஒருத்தர் அறிய முடியும்னு நினைக்கிறார்கள். அல்லாஹ் என்ன தீர்ப்பளிப்பான் என்பதையெல்லாம் இங்கே உட்காந்துட்டு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படிலாம் பெரியார்கள் இருந்திருக்கிறார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டானா இது இஸ்லாம் ஆகுமா? இது ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம். ஒரு மனிதர் இருந்தால் இது மாதிரி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த மனுஷன் பேரை சொல்லும் போதில்ல, எந்த மனுஷன்? ஒரு மனுஷன் இருந்தால் எந்த தெருவு, எந்த வருஷத்தில், எந்த ஊர், அதெல்லாம் ஒரு மனிதர் இருந்தார். இப்படி யாரும் சொல்லலாமே. இன்னொரு மனிதர் இருந்தார், அவருக்கு சூறா இது பத்துவா செஞ்சு நரகத்தில் போட்டான் நான் சொல்லலாமே. அந்த மனுஷன் யார் சொல்லுது? அட்ரஸ் சொல்லு. சும்மா ஒரு மனிதர் இருந்தாருங்கிறது பொய்க்கு தானே அடையாளம். ஹதீஸில் கூட ஒரு மனிதர் அறிவித்தார்னு அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லும்போது கூட ஒரு மனிதர் அறிவித்தார்னு வரும். ஒரு மனிதர்னு வருது, யாருன்னு அட்ரஸ் இல்லை, அதனால் இது பலவீனமான ஹதீஸ்ன்றுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லும் போதே ஒரு மனிதர்னு வந்தாலும் தூக்கி போட்டுருவோமே. மனிதன் ஆளுக்கு பேரை சொல்லு, வாப்பா பேரை சொல்லு, உமா பேரை சொல்லு, அவருடைய விவரத்தை சொல்லுன்னு கேட்குமே. இது ஒரு மனிதர் இருந்தானா மனிதன் தானே செய்ய முடியுத? மனிதன் தானே பாவம் செய்ய முடியும், மனிதன் தானே ஓத முடியும், மாடா ஓதும். இதெல்லாம் ஒரு மெசேஜா? இதெல்லாம் செய்தியா? அப்போ இப்படி கூறுகட்ட மாதிரி ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார்கள். இதை உட்காந்து பள்ளியில் படிக்கும்போது நமக்கு ஆத்திரமாக வருது. எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்காந்து இதெல்லாம் ஒரு மார்க்க புஸ்தகம் படிக்கிறாங்க? அதே மாதிரி இதே ஆள் தான், இதே 190ஆம் பக்கம்தான், இதே ஹாலித் இப்னு மாதான் தான். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சஜிதா சூரா இருக்குது பாருங்கள், அதுக்கு சிறப்பு தான் குர்ஆனுடைய சிறப்புன்னு இதில் வருது. அதில் வருது. அது என்ன செய்யும்னா அல்லாஹ்ட்ட தர்க்கம் செய்யுமா. எது? சூரா அல்லாஹ்வை ஏற்று பேசுது. எப்படி ஏற்று பேசுது? யா அல்லாஹ், அதில் உள்ள வாசத்தை அப்படி படிக்கிறேன், உன்னுடைய வேதத்தில் உள்ள சூறாவாக நான் இருந்தால், சூறாவே அல்லாஹ்ட்ட சொல்லுவான். இந்த சூறா உன்னுடைய வேதத்தில் உள்ள சூறாவாக நான் இருந்தால் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக, இல்லை என்றால் உன் வேதத்திலிருந்து என்னை அழித்து விடுவாயாக. எப்படி? அந்த சூறாவை அல்லாஹ்ட்ட சொல்லுதான், இது உன் வேதத்தில் உள்ள சூறாவா நான் இருந்தேனே, ஆனால் என்ன செய்யணும்? என் சொல்ல நீ கேட்கணும். நான் வேதத்தில் இல்லாத சூறாவாக இருந்தால் என்னை வேதத்தில் நீக்கி விடுவாயாக. இது ஏதாவது மீனிங் இருக்கா? இதுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன். வேதம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சொல்லு, அது ஒரு மெட்டீரியல் பொருள் கிடையாது. விளங்குதா? அல்லாஹ் பேசுனது தான் வேதம்ங்கிறது. வேதம்னா அல்லாஹ்வுடைய கலாமுல்லா தானே. அல்ஹம்து சூரா, சஜிதா சூராவெல்லாம் அல்லாஹ் பேசின பேச்சு. அந்த பேச்சை எழுத்து வடிவில் வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் பேசின அல்லாஹ்வுடைய பேச்சு போய் சொல்லுது, நீ பேசியதாக இருந்தால். இது அல்லாஹ் தானே பேசியிருக்கிறான். அப்போ சூரா சஜிதா அல்லாஹ்வுடைய கலாமா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ டவுட்டா? அந்த சூறாவுக்கே டவுட் வருமா? அப்போ என்ன மாதிரி இருந்ததா எழுதணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஹாலித் இப்னு மாதான் இப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், கூறிட்டு ஒரு பறவையை போல தன் இறகுகளை மையத்தின் மீது விரிக்கிறது. விரித்தவுடன் அவனுக்கு கபர் வேதனை ஏற்பட்டு தடுத்து விடும். அல்லாஹ்ட்ட சண்டை போட்டுட்டு, இந்த மாதிரி நீ நான் கேட்குறேன், உன்னுடைய வேதத்தில் நான் இருந்தேன்னா என் சொல்லி நீ கேட்கணும். அது அல்லாஹ் மிரட்டுற மாதிரி. அல்லாஹ்வுடைய கலாம் என்ன செய்யுது? அவன் என்ன வேண்டாலும் செய்வான், யார் சொல்ல கேட்க மாட்டான்னு தூக்கி போட்டுருவான். இப்ராஹிம் நபி சொல்லி கேட்க மாட்டேன்ட்டானே,
இப்ராஹிம் நபி வந்து அவர் தகப்பனாருக்கு சிபாரிசு பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அது கேட்க மாட்டான்னு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரசூலுல்லாவுடைய சிபாரிசை அவங்க பெரிய தகப்பனார் விஷயத்தில் அல்லாஹ் கேட்கல. இதுவே அல்லாஹ் மிரட்டுது, நான் உன் சூறாவாக இருந்தால் நீ வந்து என் சொல்ல கேட்கணும், இல்லாட்டி அழிச்சிரு, குரான்லேருந்து என்ன வேணாம், குரான்லேருந்து 113 சூறா வாக்கிரு அப்படின்னு சொல்லுது. அதன் அர்த்தம் குரானிலிருந்து அழித்துருன்னு சொன்னால் 114 சூறா இருக்குது, அதில் சஜிதா சூறாவை நீக்கிட்டால் 113 நடந்துட்டு போகுது. இப்படியெல்லாம் பேச ஒரு உளறல் மாதிரி இருக்குத. இவன் கிற்கன்னு சொல்கிறதுக்கு மேலே மகான்கிறார். இப்படியாக ஒருத்தன் பேசியிருந்தானே ஆனால் அவனுக்கு என்ன பட்டம் கொடுக்கணும், மரகலண்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெரியார்கள் எப்படியெல்லாம் பார்த்தீர்களா சூறாவை ஓதியிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு கதை எழுதி பில்டப் கொடுக்குற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து கபூரில் உள்ள விஷயம் இருக்குல்ல, அதுக்கு மார்க்கத்தில் ஒரு நிலை என்னன்னு கேட்டால், கபூரில் வந்து நல்லவங்க தூங்குறாங்க, கெட்டவங்க வந்து வேதனை செய்யப்படுவாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவங்க என்ன செய்வாங்க, அவங்க வேதனை செய்யப்பட்டுகிட்டே இருப்பாங்கங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது. அந்த வேதனை நமக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. கபருக்கு உள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே மனித ஜின்களை தவிர மற்ற உயிரினங்களுக்கு கேட்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கபூரில் நடக்கிறது நம்ம கபூர்கிட்டே நம்ம நிற்போம், நமக்கு விளங்காது. அங்கே ஒரு ஆடோ கழுதையோ நிற்கும், அதுக்கு விளங்கும், நமக்கு விளங்காது. ஏன்னா மனிதனையும் ஜின்னையும் தவிர எல்லாமே அதை கேட்கும் அப்படின்னு சொல்லி புகாரில் 1338 ஹதீஸில் இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெண் இறந்துட்டாராம், இது கிதாபில் இருக்குது. இறந்தவனை அடக்கம் செய்யும்போது அவர் சகோதரர் அடக்குனாராம். அவருடைய பணப்பை மணி பர்ஸு உள்ளே விழுந்துருச்சான், இதில் கபூரில் விழுந்துருச்சான். அது ஒரு தெரியலாம். அடைக்கடிக்கு முடிச்சுட்டு பர்ஸை தேடினாராம், காணாமா. யோசிச்சு பார்த்தாராம், கபூரில் தான் விழுந்துருக்கான் ஏகமான்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ராத்திரியில் வந்து கபரை தோண்டினாராம். தோண்டி பார்த்தா அந்த பர்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி உள்ளே பார்த்தா கொழுந்து பயங்கரமாக கங்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். கபரை தோண்டி பார்த்தா மணி பர்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. வந்து பார்த்தா கபூரில் என்ன செய்யுது, தீப்பந்தம் எரியுது, பயங்கரமாக எரியுது. பதறி போய் தாயார்கிட்ட, சகோதரியுடைய கபூர் தானே அது, தாயார்கிட்ட வந்து என்னம்மா இந்த மாதிரி பார்த்தேன், என்ன உங்கள் மகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாராம். அது வந்து தொழுகையில் சோம்பேறியாக இருக்கேன் என் மக, அதனால தான் அது அவள் பதிச்சுருக்குறா, அவளுக்கு வகை வந்திருக்கு, அதனால் வந்திருக்கு. சரி, தொழுகையில் சோம்பேறியாக இருந்து கூட பிறந்தவங்க உனக்கு தானே தெரியும், அது இவன் அண்ணன் தானே, வேற ஆளை பற்றியாக கேட்குறான். கூட பிறந்த சகோதரி அடக்கம் பண்ணி இருக்குது, அவருக்கு அம்மாட்ட போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா அதை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லலாம், அது குரானில் உள்ளதை சொல்லுங்கள், ஹதீஸில் உள்ளதை சொல்லுங்கள். தொழுகையில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அல்லாவே சோம்பேறியாக இருக்கிறவங்க நரகம்னு சொல்கிறான் அப்படின்னு வசனங்களை சொல்லி எச்சரிக்கை பண்ணணும். இதை என்ன செய்கிறது, கபருக்குள்ளே நெருப்பு வந்துச்சுன்னா கபருக்குள்ளே நடக்கிறது அறிய முடியாத, கபருக்குள்ளே அடி வாங்குறது உதவாங்கிறது என்னென்ன வேதனைகள் நடக்கிறதோ அதை மனிதர்கள் அறிய முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், இந்த வேதனைக்குரியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம காலத்தில் பார்த்தா கபூரில் அடக்கப்படுறவங்களில் கபூர் வேதனை செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க. ஒரு ஊரில் கபூர்ஸ்தான் இருந்தால் ஒரு இடத்துல அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னா அதே இடத்துல திருப்பி ஒருக்கா தோண்டுவாங்க. ஒரு ரவுண்டு போனோன்னு இந்த பள்ளி ஆசளவுக்கு கபூர்ஸ்தான் இருக்கும், 1 2 3 அடக்கிடுவாங்க, 10 முடிஞ்சு 11க்கு மேலே அங்கே வருவாங்க. இந்த இடத்துல யாரும் அடக்கியிருப்பாங்கல்ல, தோண்டி அந்த இடத்துல வேற ஆள் அடக்குவாங்க. அப்போ ஒரு இடத்துலையே 50-100 பேர் அடக்கப்பட்டு இருக்காங்க கண்டினியூவாக. அப்போ எந்த கபரை தோண்டும்போது நெருப்பு வந்துச்சா, ஒரு ஆள் அடக்கிட்டாங்க இல்லைங்க, ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் 4 அப்படின்னு வச்சு இடம் இல்லை, மரம் என்ன செய்வாங்க, இங்கே வந்து அடுத்த ஆளுக்கு இங்கே தோண்டுவாங்க. அப்போ ஏற்கனவே அடக்கணவனுக்கு வேதனை செய்யப்பட்டால் நெருப்பு எரியணும்ல, நெருப்போ பாம்போ தேவை என்னவோ கபூரில் என்ன இருக்குதோ அது யாராவது பார்த்துருக்குறோமா? அப்போ அது நமக்கு தெரியாது, மறைக்கப்பட்ட ஆழமுள் பரிசக, அது நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம். ரொம்பவும் வராயிகும் பரிசகுன், கண்களுக்கு தெரியாத ஒரு திரை போடப்பட்டிருக்கான்லாம் சொல்கிறான். இலா யோம் இபோசுன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் திரை ஸ்க்ரீன் போட்டேங்கிறான்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தோண்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. முன்கருணைக்கு விசாரிக்கப்படுறாருங்கிறோம்ல, அடக்கம் பண்ணும்போதே ஒரு சிசிடிவி கேமரா உள்ளே வச்சு வெளியே வந்து பார்த்து தெரிய மாட்டேன். அடக்கம் பண்ணும்போதே உள்ள ஒரு கேமராவும் வச்சுவிட்டு அது ஒரு டிவி யாரையும் உள்ளே போட்டுவிட்டு வெளியில் டிஸ்பிளே டிவியை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள தெரியுமா? அது மறைச்சிட்டான்ல. அவன் ஆன்மீக அடிப்படையில் விசாரணை நடத்துகிறானே தவிர நம்முடைய புறக்கண்களால் பார்க்குற அளவுக்கான இதை வாசல் வந்து அதில் அடைச்சிவிட்டான், நடக்குது, அது தெரியாது. தெரிகிற மாதிரி இருந்தால் எல்லா பேரும் நல்லவனா போயிடுவானே. தோண்டி தோண்டி காட்டிப்பிடல, அங்கே வர்ற அது பாரு எரியுதோ, நீ அப்படி ஆகாத, எல்லாம் நல்லவனா போயிடும், ஒருத்த கெட்டவனா இருக்க மாட்டான். வணங்குதா? அல்லாஹ் வந்து சிந்திச்சு வழங்குறதுக்காக வேண்டி அது மறைச்சி வச்சுருக்கிறான் அதை. அப்போ இவர் கபூரில் உள்ள விஷயத்தையெல்லாம் இவர் பார்த்தாருங்கிற அளவுக்கு எழுதுறீன்னு ஷேகுல் ஹதீஸ்ன்னு போட்டிருக்குது.
ஹதீஸுடைய மேதைன்னு சொல்லி இது சிந்திக்க மாட்டீங்களா? இது ஹதீஸில் இப்போ மாற்றமாக இருக்க எப்படி தெரிய முடியும்? கபூரில் நடக்கிற வேதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்படிலாம் இல்லாமல் கட்டுக்கதைகள் என்ன செய்கிறாங்க, அவிழ்த்து விட்டுருக்கிற காட்சியை பார்க்குறோம். இன்னும் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளில் பார்ப்போம். Allah